வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் நிலநடுக்கம். பிரதேச சபையொன்றின் எதிர்க்கட்சித் தலைவர் குடும்பத்துடன் தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு. காதலனுக்காக தனது சொந்த வீட்டில் திருடிய காதலி உள்ளிட்ட 7 பேர் கைது. ரயில் சாரதிகள் 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்தம். முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி கைது. நல்லூர் ஆலய வளாகத்திற்குள் அத்துமீறி வாகனங்களுடன் பிரவேசித்த இராணுவத்தினரால் பரபரப்பு. காசாவில் உண்மையான பட்டினி சாவு இடம்பெறுவதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. விடுதலை புலிகளின் முக்கியஸ்தரை சந்தித்தமை தொடர்பில் ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டுமென வலியுறுத்தல். 7 மாதத்திற்குள் 1300க்கும் மேற்பட்டோர் விபத்துக்களால் உயிரிழப்பு. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகே வங்காள விரிகுடாவில் இன்று அதிகாலை 12:11 மணியளவில் 5.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவானது. இந்தியாவின் தேசிய நிலநடுக்கவியல் மையத்தின் தகவலின்படி இந்நிலநடுக்கத்தின் மையம் கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்தது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல பின் அதிர்வுகள் பதிவாகியுள்ளன. எவ்வாறாயினும் இதுவரை உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இந்நிலநடுக்கத்தினால் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என இலங்கை புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரக்கோன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தென்கிழக்கே சுமார் 260 கிலோமீட்டர் தொலைவில் இந்நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இலங்கையில் அதன் தீவிரம் ரிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலநடுக்கத்தை தொடர்ந்து பின் அதிர்வுகள் காணப்பட்ட போதிலும் இலங்கை மக்கள் இது தொடர்பாக தேவையற்ற பயத்திற்கு ஆளாக வேண்டியதில்லை என தீபானி வீரக்கோன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது வரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர், அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் அவர்களது வீட்டில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். யட்டினுவர யகலதென்ன பகுதியில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் வீட்டில் இச்சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 52 வயதுடைய யட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவரும் 44 வயதுடைய அவரது மனைவியும் 17 வயதுடைய அவர்களது மகளும் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் தூக்கிட்டு தவறான முறையில் தமது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் அவரது மனைவி மற்றும் மகளின் சடலங்கள் வீட்டின் அறைகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் பேராதனை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த டிக்டாக் பிரபல்யமான இளைஞனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்காக நகைகளை திருடிய சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த யுவதி உள்ளிட்ட 7 பேரை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக் சமூக வலைதளத்தில் தனது காணொலிகளை பதிவேற்றி பிரபல்யமான நபராக தன்னை காட்டிக் கொண்டுள்ளார். அத்துடன் டிக்டாக் மூலம் சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த யுவதி ஒருவருடன் அறிமுகமாகி அவரை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் தனது காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாங்குவதற்காகவும் அவருக்கு சொகுசு வாழ்க்கையை வழங்குவதற்காகவும் யுவதி தனது வீட்டில் இருந்து சுமார் 19 பவுன் தங்க நகைகளை திருடி தனது காதலனிடம் வழங்கியுள்ளார். வீட்டில் நகைகள் காணாமற் போனமை தொடர்பாக யுவதியின் பெற்றோர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். இதனை அடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது யுவதி மீது சந்தேகம் ஏற்பட்டது. தொடர்ந்தும் குறித்த யுவதி தானே நகைகளை திருடி தனது காதலனுக்கு வழங்கியதை ஒப்புக்கொண்டார். யுவதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் காதலனை கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது நகைகளை திருடிய யுவதி, அவரது காதலன், நகைகளை திருடுவதற்கு உடந்தையாக இருந்த யுவதியின் நண்பி, நகைகளை விற்க உதவியவர்கள் மற்றும் நகைகளை வாங்கியவர்கள் என 7 பேர் கைது செய்யப்பட்டதாக சாவகச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 7 நபர்களும் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் சாரதிகள் இன்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்தன வியந்துவ இவ்வேலை நிறுத்தம் ஜூலை 30 முதல் 31 ஆகிய தினங்களில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். நிர்வாக பிரச்சினைகள், பணி நிலைமைகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் உட்கட்டமைப்பு பற்றாக்குறை ஆகியவற்றிற்கு நிரந்தர தீர்வு கோரி இவ்வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் சாரதிகள் தமது பிரச்சினைகள் குறித்து
குறித்து பல தடவைகள் அதிகாரிகளிடம் முறையிட்ட போதிலும் இதுவரை திருப்திகரமான தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்று ரயில்வே பொது மேலாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தீர்வு ஏற்படாத நிலையில் வேலை நிறுத்தம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக சந்தன வியந்துவ தெரிவித்துள்ளார். முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் பிரியந்த ஜாயக்கொடி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கெகல் பத்திர பத்மே என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பொய்யான முறைப்பாட்டை அளித்த சம்பவம் தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் பிரியந்த ஜாயக்கொடி உடல்நலக்குறைவு காரணமாக ராகம வைத்தியசாலையின் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் காவலில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்திர மகோற்சவம் இன்று காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நேற்றைய தினம் செம்மணி பகுதியில் உள்ள நல்லூரான் வளைவிலும் கைலாச பிள்ளையார் கோவிலுக்கு அருகிலுள்ள நல்லூரான் தெற்கு வாசல் வளைவிலும் சேவல் கொடி நாட்டப்பட்டது. இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நல்லூர் கந்தசாமியின் வருடாந்த பெருந்திருவிழா தொடர்ந்து 25 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதேவேளை ஆலய மகோற்சவத்தை முன்னிட்டு யாழ் மாநகர சபையினால் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்களின்படி எதிர்வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரையில் ஆலய சுற்று வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஆலயத்திற்கு நேர்த்திக்கடன்களை கழிப்பதற்காக வருகின்ற தூக்கு காவடிகள் அனைத்தும் ஆலயத்தின் முன்பக்க பருத்தித்துறை வீதி வழியாக மாத்திரமே உள்நுழைய முடியும். அவ்வாறு வருகின்ற காவடிகள் இறக்கப்பட்டதும் வாகனங்கள் அனைத்தும் செட்டித்தெரு வீதி வழியாக வெளியேறுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. ஆலய வீதி தடைக்குள் நிரந்தரமாக வசிப்பவர்களுக்கும் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கும் வழமை போன்று மாநகர சபையினால் வாகன அனுமதி அட்டை வழங்கப்படும். நிரந்தர தற்காலிக வியாபாரிகளுக்கு பொருட்களை ஏற்றி இறக்க விசேட நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. உற்சவ காலங்களில் சிறுவர்களை பயன்படுத்தி வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் ஆலய வெளிவீதி சூழலில் வியாபார விளம்பர மற்றும் ஒளிபரப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உற்சவ காலங்களில் ஆலய சூழலில் பக்தி கீதங்களை மாத்திரமே ஒளிபரப்பு செய்ய முடியும். உற்சவ காலங்களில் விநியோகிக்கப்படும் விளம்பரங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்களில் கடவுளின் உருவப்படங்கள் பிரசுரிப்பது தவிர்க்கப்பட்டுள்ளது. உற்சவ காலத்தில் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி காணொளி பதிவு செய்தல், வானூர்தியை பயன்படுத்தி பூசொரிதல் மற்றும் வானவேடிக்கை நிகழ்வுகளை செய்தல் என்பனவும் தடை செய்யப்பட்டுள்ளது. உற்சவ காலங்களில் ஆலய வெளிச்சூழலில் காலணிகளுடன் நடமாடுவதும் தவிர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிலாபம் கொக்குவில் பகுதியில் இளம்பெண் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். உயிரிழந்தவர் வலப்பனே அட்டக்கெலந்த பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலாபம் கொக்குவில் சந்தையில் இந்நபர் தன் மீது பெட்ரோல் ஊற்றி தனக்குத்தானே தீ வைத்து தனது உயிரை மாய்த்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இச்சம்பவத்திற்கு முதல் குறித்த நபர் கொக்குவில் சந்தையில் இளம்பெண் ஒருவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த இளைஞன் சிலாபம் பகுதிக்கு ஏன் வந்தார் என்பது தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தனது வீட்டில் போதைப்பொருள் களஞ்சிய சாலையை நடத்தி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வீட்டில் இருந்து ஏறத்தாழ 20 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொர்லஸ்கமுவ பெல்லன்வில்ல பகுதியில் உள்ள தனது வீட்டிலேயே குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் போதைப்பொருள் களஞ்சிய சாலையை நடத்தி வந்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கொகுவெல்ல போலீஸ் போக்குவரத்து பிரிவில் பணியாற்றும் ஒரு கான்ஸ்டபிள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதுடன் கைது செய்யப்பட்டவர்களுள் கான்ஸ்டபிளின் மனைவி மற்றும் போதைப் பொருளை வழங்கிய நபரும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொகுவெல்ல போலீஸ் போக்குவரத்து பிரிவில் பணியாற்றும் குறித்த கான்ஸ்டபிள் பொர்லஸ்கமுவ பெல்லன்வில்ல ஜெயா மாவத்தை பகுதியில் தற்காலிகமாக வசித்து வருவதாகவும் அவர் தனது வீட்டிலேயே போதைப் பொருள் களஞ்சிய சாலையை நடத்தி தீவு முழுவதும் விநியோகித்துள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. மன்னார் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு இராணுவ புலனாய்வு பிரிவில் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அஸ்விசும சலுகைகளை பெறும் முதியோருக்கான மாதாந்திர கொடுப்பனவு நாளை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என நலன்புரி சலுகைகள் சபை தெரிவித்துள்ளது. நாளை முதல் பயனாளிகள் தங்கள் நிதியை நியமிக்கப்பட்ட கணக்குகள் மூலம் அணுக முடியும் என சபை தலைவர் ஜயந்த வீரரத்ன தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தகுதியுள்ள 6,768 பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் 3003 மில்லியனுக்கும் அதிகமான வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறைந்த வருமானம் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை
ஆதரிப்பதை நோக்கமாக கொண்ட அஸ்வசும திட்டம் அதன் நலன்புரி கட்டமைப்பின் கீழ் ஆயிரக்கணக்கான முதிய குடிமக்களுக்கு தொடர்ந்தும் நிதியுதவி வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழாவானது இன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக ஆரம்பமான நிலையில் ஆலய முன்வாயில் வழியாக திடீரென இராணுவ வாகனம் உள் நுழைந்ததை அடுத்து அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவிழா காலத்தில் குறித்த பகுதியில் ஆலய வளாகத்திற்கு நீர் பாய்ச்சும் யாழ் மாநகர சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனத்திற்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. அத்துடன் பாதணிகளுடன் செல்வதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த ஆலய வளாகத்திற்குள் வாகனங்களுடனும் பாதணிகளுடனும் சென்ற இராணுவத்தினரின் அடாவடியை அடுத்து அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நல்லூர் ஆலயமானது உலகளாவிய ரீதியில் சிறப்பு பெற்று விளங்கும் நிலையில் இராணுவத்தினரின் குறித்த வாகனம் அத்துமீறி உள் நுழைந்ததாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த வருடம் திருவிழாவின் போதும் பௌத்த பிக்கு ஒருவர் வாகனத்தில் நல்லூர் வளாகத்திற்குள் சென்று அடாவடித்தனத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுதலை புலிகளின் முக்கியஸ்தர் நெடியவனை சந்திப்பதற்காக ஜெர்மனி சென்றார் என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என பிவித்துரு ஹெலோ உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில வலியுறுத்தியுள்ளார். பிவித்துரு ஹெலோ உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஜெர்மன் செல்வதற்கு முன்பு விடுதலை புலிகளின் முக்கியஸ்தர் நெடியவனை சந்திக்க அந்நாட்டிற்கு செல்வதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனால் ஜெர்மன் அரசாங்கத்தின் தலைவரான சான்சலரை ஜனாதிபதி சந்திக்க மாட்டார் எனவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனவே கூட்டத்தை நடத்தி ஜெர்மனி செல்வதற்கு முன்பு இக்கதைகளின் உண்மையை நாட்டிற்கு வெளிப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்தோம். எனினும் ஜனாதிபதி அதனை செய்யவில்லை. சமூக ஊடகங்களில் கூறப்பட்டபடி ஜெர்மன் அரசாங்கத்தின் தலைவரான சான்சலரை ஜனாதிபதி சந்திக்காது மாறாக ஜெர்மனியில் ஜெர்மன் ஜனாதிபதியையும் வெளியுறவு அமைச்சரையும் மாத்திரமே அவர் சந்தித்துள்ளார். ஜெர்மனியின் அரசாங்க வடிவம் இலங்கையில் இருந்து வேறுபட்டது. இலங்கை ஜனாதிபதி அரசின் தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் செயற்படுகின்றார். ஜெர்மனியின் ஜனாதிபதி நாட்டின் தலைவராக இருந்த போதும் அரசாங்கத்தின் தலைவராக இல்லை. எனவே ஜெர்மன் ஜனாதிபதியை சந்திக்க ஜெர்மன் செல்வது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை விடுத்து இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திக்க இந்தியா சென்று வருவது போன்றது. எனவே ஜனாதிபதி இவற்றுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என பிவித்துரு ஹெலோ உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில வலியுறுத்தியுள்ளார். இவ்வாண்டு இதுவரை 1355 பேர் வீதி விபத்துகளால் உயிரிழந்துள்ளதாக இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் வீதி விபத்துகளால் மொத்தமாக 2521 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரெட்ரிக் வூட்லர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தினமும் நிகழும் உயிரிழப்புகளை குறைப்பதில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகள் மீது சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் சகோதரியுடன் வசித்து வந்த சகோதரர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முதலாம் குறுக்கு தெரு மணியம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த வைரமுத்து சாந்தலிங்கம் என்ற 54 வயதுடைய நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த நபரும் அவருடைய 56 வயதுடைய சகோதரியும் சம்பவம் இடம்பெற்ற போது வீட்டில் வசித்துள்ளனர். இந்நிலையில் அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதனிடையே உயிரிழந்தவரது சகோதரி வழங்கிய வாக்குமூலத்தில் நான் குறி சொல்லும் வேலை செய்து வருகிறேன். இரவு மூவர் வீட்டிற்கு வந்து தண்ணீர் கேட்டனர். அவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதற்காக உள்ளே சென்றபோது அவர்கள் உள்ளே வந்து என்னை கட்டிவிட்டு நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். பின்னர் அதிகாலை 3 மணியளவில் நான் கட்டினை அவிழ்த்துவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது தம்பி சடலமாக காணப்பட்டார் என தெரிவித்துள்ளார். இருப்பினும் குறித்த பெண் வழங்கிய வாக்குமூலத்தில் திருப்தியடையாத போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பிரித்தானிய நாடாளுமன்ற குழுவுடனான கலந்துரையாடல்களின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் உள்ளிட்ட இலங்கை இராணுவத்தின் மூத்த தளபதிகள் மீது விதிக்கப்பட்ட தடை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதா என ஓய்வு பெற்ற ரியல் அட்மிரல் டிபிகே தசாநாயக்க விளக்கம் கோரியுள்ளார். கடற்படையின் அட்மிரல் வசந்த கர்நாகொட, ஜெனரல் சவேந்திர சில்வா, ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீது விதிக்கப்பட்ட சமீபத்திய தடைகளை இலங்கை பரிசீலித்துள்ளதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டை
நாட்டை காப்பாற்ற பல தியாகங்களை செய்த போரில் வென்ற இராணுவத்தினரை சில தரப்பினர் குறிவைப்பதை தடுக்க அரசாங்கம் இவ்விடயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ளும் என ஆயுதப்படைகள் எதிர்பார்ப்பதாகவும் தசாநாயக்க தெரிவித்துள்ளார். அன்று இங்கிலாந்து அரசாங்கம் குறிப்பிடப்பட்ட அதிகாரிகள் மீது போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மீறல்களுக்கு அவர்கள் பொறுப்பானவர்கள் என கூறி நீதித்துறைக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை செய்தல் உள்ளிட்ட தடைகளை விதித்தது. இவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் பிரித்தானியாவிற்கான பயண தடைகள் மற்றும் சொத்து முடக்கமும் உள்ளடங்குகின்றது. போரில் வென்ற இராணுவத்தின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சங்கம் நாட்டிற்கு எதிரான தற்போதைய பிரச்சாரம் மற்றும் தேசிய நலன்களை பாதுகாப்பதில் உண்மையான ஆர்வம் உள்ளவர்கள் எவ்வாறு இணைந்து செயற்பட முடியும் என்பது குறித்து விவாதிக்க அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சிகள் இருவரையும் சந்திக்க சமீபத்தில் முயற்சி செய்திருந்தோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் தனது கடமைகளை நிறைவேற்றியிருந்தால் இக்கட்டான சூழ்நிலை இருந்திருக்காது. துரதிர்ஷ்டவசமாக கோட்டாபாய அரசாங்கமும் ஒரு ஒருங்கிணைந்த செயற்திட்டத்தை ஏற்க தவறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் நாடாளுமன்றம் நாட்டின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் எனவும் ஆதாரமற்ற மற்றும் அரசியல் ரீதியாக துண்டாடப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுக்கும் வகையில் ஆயுதப்படைகளை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் தசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். காசாவில் முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தில் உண்மையான பட்டினியின் அறிகுறிகள் காணப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காசா பகுதியில் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் 2 குழந்தைகள் உட்பட 14 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். 2023 ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேல் காசா மீது போரை ஆரம்பித்ததிலிருந்து ஊட்டச்சத்து குறைபாட்டால் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 147ஆக உயர்வடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்களுள் 88 குழந்தைகளும் உள்ளடங்குவதாக காசா சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலின் கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக அண்மைய வாரங்களில் பசி பட்டினியினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 22 நடந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து நடந்த இந்திய பாகிஸ்தான் போரில் பெற்றோரை இழந்துள்ள 22 குழந்தைகளை லோக்சபா எதிர்க்கட்சி தலைவரான காங்கிரசின் ராகுல் காந்தி தத்தெடுக்க தீர்மானித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் உள்ளிட்ட சில மாவட்டங்கள் போரினால் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மோதலில் பெற்றோரை இழந்த 22க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ராகுல் காந்தி தத்தெடுக்க தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதலில் பெற்றோரை இழந்த 22 குழந்தைகளின் கல்வி செலவையும் ராகுல் காந்தி ஏற்பார் என ஜம்மு காஷ்மீர் காங்கிரஸ் தலைவர் தாரிக் ஹாமித் கர்ரா தெரிவித்துள்ளார். அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.